ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செகண்ட் டே பார்க்கலாம். அப்போ அந்த கிராஃபோட அவுட்புட் பார்க்க போறேன். என்ன ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஸ்லோப் பார்த்துட்டோம். இப்போ ஸ்லோப்புக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏரியா வர்ற மாதிரி கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ நான் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த கிராஃப் டிரான் பிட்வீன் யாரு போட்டிருக்கேன், ஸ்பீட் வெர்சஸ் டைம். இந்த பாருங்க, இந்த கிராஃப் என்ன போட்டிருக்கேன், இங்க பாருங்க, ஸ்பீட் வெர்சஸ் டைம் போட்டிருக்கேன். ஓகேவா, பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ல டைம் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல ஸ்பீட் எடுத்திருக்கேன். கரெக்டா. இப்போ கிராஃப் பாருங்க, என்ன மாதிரி ஷேப்ல போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கிராஃப் வந்திருக்கு. இப்போ இதுல வந்து என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்பீட் ஈக்குவலம் தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம் கேட்டோம். அப்ப இந்த கிராஃபோட அவுட்புட் என்ன கேட்க போறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த பார்ட்டிகல் பிட்வீன் 0 to 5 செகண்ட்ஸ். அப்ப 0ல இருந்து 5 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆயிருக்கு. அப்படி மூவ் ஆயிருக்கும் போது என்ன கேட்டிருக்காங்க, அது டோட்டலா அவங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை கேட்டிருக்காங்க. புரியுதா. ஸோ டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த பார்ட்டிகல் ஃப்ரம் 0 to 5 செகண்ட்ஸ். ஓகே, கொஸ்டின் புரியுதா. அப்ப டிஸ்டன்ஸ் கேட்கும்போது ஃபார்முலா பாருங்களேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஸ்பீட் இன்டு டைம். அப்ப என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், மல்டிப்ளிகேஷன் வர்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்ன அவுட்புட் இருக்கும், அந்த கிராஃபோட அவுட்புட் வந்து ஏரியா இருக்கும். கரெக்டா. அப்ப என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, so distance should be equal to area under the curve. அப்ப என்னன்னா, இந்த கர்வ் எப்படி இருக்கு, இப்படி போகுது, அப்புறம் இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ அந்த கர்வ் எப்படி இருக்கோ அதோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கர்வ் பார்க்கும்போது நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, 2 செகண்ட்ஸ்க்கு நேராங்க பாருங்க பண்றேன். அப்ப இது ஒரு ஏரியா 1, இது செகண்ட் ஏரியா. கரெக்டா. அப்ப இதை நான் என்ன பண்றேன், அப்படியே டிரான் பண்ணி பார்ப்போம் எப்படி எப்படி இருக்கு பார்க்கலாமா ஷேப். இங்க பாருங்க. எஸ். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, இங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அதான் A1. இங்க பாருங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இதை நான் பண்றேன் A1 வச்சுக்கிட்டேன். புரியுதா. பிளஸ் அப்புறம் பாருங்க என்ன இருக்கு, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த என்ன இருக்கு, ரெக்டாங்கிள். அப்ப வந்து பாக்குறப்ப ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். சரிங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம், A1 கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எழுதிடுறேன், இதான் டிஸ்டன்ஸ். ஓகேவா. அப்ப வந்து பாக்குறப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஏரியா. பாருங்களேன், இதை என்ன பண்றேன், L வச்சுக்கிட்டேன், இதை பேஸ் வச்சுக்கிட்டேன், லென்த் இன்டு பேஸ். கரெக்டா. அப்ப என்ன வர, ஆஃப் ஃபார்முலா, ஆஃப் இன்ட்டு L இன்ட்டு B போட்டாச்சு. பிளஸ் அடுத்தது இதை சேம் சைடு L, இதை ஏன்னு வச்சுக்கிட்டேன். அப்ப என்ன வரும், L இன்ட்டு A. கரெக்டா. அது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ். இப்போ பார்க்க போறேன், நல்லா கவனிங்க. 1/2 இன்ட்டு L. L பாருங்க என்ன இருக்கு, 6ல இருந்து 0. அப்ப இங்க பாருங்க, 6 - 0 இன்ட்டு B வேல்யூ 2 - 0. கரெக்டா. இப்ப பாரு, அடுத்தது நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் வரேன். பிளஸ் L எவ்வளவு பாருங்க, ஏற்கனவே போட்டதான், 6 - 0 இன்ட்டு இங்க பாருங்க 5 - 2. கரெக்டா. A. அப்ப 5 - 2. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படி சார்னா, 1/2 இன்ட்டு 6 இன்ட்டு 2 பிளஸ் 6 இன்ட்டு 5 - 2 3. கரெக்டா பாருங்க, 3. அப்ப நெக்ஸ்ட் என்ன சார் பண்றீங்க அப்படின்னா, இந்த 2 கேன்சல் பண்ணிட்டேன். கரெக்டா. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா, இங்க 6 இருக்கும் பாருங்க, 6 இன்ட்டு 3 18. அப்ப என்ன வரும் பாருங்க, 24. டிஸ்டன்ஸுக்கு என்ன யூனிட், மீட்டர். அப்ப 24 மீட்டர். இதுதான் நான் சொன்னீங்க டிஸ்டன்ஸ். அப்ப கரெக்டா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து 0ல இருந்து 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த பார்ட்டிகல்ஸ் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 24 மீட்டர்.